इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. நம்ம இப்போ யாக்ஞவல்க்ய ஸ்மிருதியில விவகார அத்தியாயத்துல இந்த சங்கீரண உத்தரம், அதாவது 4 விதமான உத்தரங்கள், சம்பிரதிபத்திகி, மித்யா, காரணோத்தரம், பிராங்ஞாய அப்படின்னு 4 விதமான உத்தரங்கள். இந்த 4 விதமான உத்தரங்கள் ஒரு அபியோகத்துல ஒண்ணுக்கு மேற்பட்ட உத்தரங்கள் பிரயோகம் பண்ணக்கூடாது. அப்படி ஒருவேளை சேர்ந்தாப்புல பண்ணினாலும் அதுல எது மதிப்பு வாய்ந்த பொருட்களை சேர்ந்த விசாரம் எது இருக்கோ அத முதல்ல பண்ணிட்டு அந்த விவகாரத்தை முதல்ல முடிச்சுட்டு அடுத்த விவகாரத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்ற விஷயத்த நாம இந்த பாடங்கள்ல பார்த்தோம். இப்போ அந்த ஒண்ணுக்குமே ஒரே அபியோகத்துல வேற வேற வஸ்துக்கள் சம்பந்தப்பட்ட உத்தரங்கள், அநேக உத்தரங்கள், சங்கீர்ணமான உத்தரங்கள் கொடுக்கப்படும் போது அந்த உத்தரங்களுக்கு ஒரு சேர அந்த உத்தரங்கள் கொடுக்க கூடாதுன்னு ஒரு சமாதானம் இருந்தாலும், அப்படி ஒரு வேளை வந்தால் அப்போ இந்த மாதிரி சமாதானம் சொல்லியிருக்கா, ஏதோ முக்கியமான விவகாரமோ அதை முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ அதே மாதிரி ஒரு அபியோகத்துல 2 விதமான உத்தரங்கள் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. வேற வேற வஸ்துக்களை சார்ந்த ஒரு அபியோகம் இல்லை, ஒரே வஸ்துவை சேர்ந்த ஒரு அபியோகம், ஒரு புகார். அந்த புகார்ல வேற வேற உத்தரங்கள் கொடுக்கப்படும் போது அது எப்படி நம்ம கையாளுறது அப்படின்ற விஷயத்த இங்க மிதாக்ஷரா கிரந்தத்துல சொல்றாரு. எத்திர தூ மித்யா காரணோத்தரையோகோ கிருஷ்ணம் பக்ஷவியாபித்வம் யதா சிருங்ககிராஹிகதையா கச்சித் வததி இயம் கௌஹு மதீயா அமுகஸ்மின் காலே நஷ்டः அஸ்ய கிருஹே திருஷ்டா இதி அன்யஸ்து மித்யா ஏதத் பிரதர்ஷித காலாத் பூர்வமேவ அஸ்மத் கிருஹே ஸ்திதா மம கிருஹே ஜாதா வா இதி வததி இதம் தாவத் பக்ஷ நிராகரண சமர்த்தத்வாத் ந அனுத்தரம் நாபி மித்யைவ காரணோபன்யாசாத் நாபி காரணம் ஏகதேசஸ்ய அபியோகமாபாவாத். என்ன சொல்றாருன்னா, ஒரு புகார், ஸ்ருங்கம்னா மாட்டினுடைய கொம்பு. ஒரு வீட்டுல அந்த கொம்பு மட்டும் தெரியறது, அந்த கொம்புல இவர் நீல கலரோ இல்ல மஞ்சள் கலரோ பெயிண்ட் அடிச்சிருப்பார். அப்போ மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சு அந்த மாட்டினுடைய கொம்பு உடைய மாடு எதோ அதுவா நம்ம மாடுன்னு இவர் புரிஞ்சுக்கிறார். அப்போ சிருங்ககிராஹிதையா அப்படின்னா அந்த மாட்டினுடைய கொம்பை பார்த்துட்டார். அப்போ இந்த என்னுடைய மாடு இவர் வீட்டுலதான் இருக்கு அப்படின்னு ஒரு புகார் கொடுக்குற. என்ன புகார்ன்னு கேட்டா, இவர்கிட்ட இருக்கிற மாடு எனது, இத்தனாம் தேதி காணும், இந்த சமயத்துல நான் இவர்கிட்ட இந்த வீட்டுல இந்த மாட்டை பார்த்தேன், அதனால இது எனக்கு வாங்கி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவர் பிரத்யர்த்தி பதில் சொல்லணும். இவர் புகார் கொடுத்துட்டார். சிருங்ககிராஹிகதையா கச்சித் வததி இயம் மதீயா கௌஹு அமுகஸ்மின் காலே நஷ்டா. இந்த ஒரு 4 நாளா இத்தனாம் தேதியிலிருந்து சாயங்காலத்துல அந்த மாடு காணும்,
ஒரு 2 நாள் கழிச்சு இவருடைய வீட்டுல நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு புகார். அந்யஸ்து அவர் பிரத்யர்த்தி இந்த மாதிரி பதில் சொல்றார், மறுக்கிறார். மித்யா ஏதது, இவர் சொல்றது பொய் அப்படின்னு மித்யா உத்தரம் கொடுத்துட்டார். கூடவே ஒரு காரணமும் சொல்றார். ஏதத் பிரதர்ஷித காலாத் பூர்வமேவ அஸ்மத் கிரகே ஸ்திதா மம கிரகே ஜாதா. இவர் சொல்ற இத்தனாம் தேதியில இருந்து காணும்னு இவர் சொல்றார். அந்த அவர் சொல்ற காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே நம்ம ஆத்துல இந்த மாடு இருக்கு, நம்ம வீட்டுல இந்த மாடு இங்கதான் உண்டாயிடுச்சு அப்படின்னு ஒரு சமாதானம் கூட சொல்றார். மித்யான்னு சொல்லிட்டார், மித்யான்னு ஒரு உத்தரம் சொல்லிட்டார். கூடவே இந்த வாக்கியத்தையும் சேர்க்கிறார் அவர். இவர் சொல்ற இத்தனாம் தேதி இருந்து மாடு காணும் சொல்றாரு இல்லையா, அந்த காலத்துக்கு முன்னாடியே இந்த மாடு நம்ம ஆத்துலயே இருக்கு அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சேர்த்து இருக்கிறார். இது உத்தரம் தான். இது ஏன்னு கேட்டா நிராகரண சமர்த்தத்வாது உத்தரம். இது உத்தரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் சொல்ற புகாரம் மறுக்கிறாரோ இல்லையா, நிராகரண சமர்த்தமா இருக்கிறதுனால இது உத்தரம். சரி, இது இவர் சொன்ன அந்த வாக்கியம் பாருங்க, மித்யா ஏதது, இவர் சொன்ன காலத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம வீட்டுல இந்த மாடு இருக்கு அப்படின்னு ஒரு வாக்கியம். இந்த வாக்கியம் மித்யா உத்தரம் அப்படின்னு சொல்றவங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவர் காரணமும் சேர்த்து எழுதியிருக்கார். இவர் சொல்ற காலத்துக்கு முன்னாடில இருந்தே நம்ம வீட்டுல இந்த மாடு இருக்குன்னு எழுதியிருக்கார். அதனால மித்யா உத்தரமாக இது எடுத்து சொல்ல முடியாது. சரி, காரணோத்தரம் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தா, காரணோத்தரம்னா அதுக்கு நல்லா பாருங்க. காரணோத்தரம் எது ஆகும்னு கேட்டா, இவர் என்கிட்ட 100 ரூபாய் வாங்கிட்டார், வாங்கிட்டேன் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு இந்த மாதிரி உத்தரம், அதாவது ஒரு அம்சத்துல ஏற்றுக்கொள்றது, இன்னொரு அம்சத்துல இல்லைன்னு சொல்றது, இந்த மாதிரி உத்தரம் தான் காரணோத்தரம்னு பேர். நீ அவனை அடித்தியா? ஆமா அடிச்சேன், அவன் என்ன திட்டினான் அப்படின்னு சொல்றான் இல்லையா, இந்த மாதிரி உத்தரம் தான் காரண உத்தரம். ஒரு அம்சத்துல ஒத்துக்கிறது, ஒரு அம்சத்துல மேற்கொண்டு விசாரத்தை பிரவர்த்திக்கிறது. இந்த மாதிரி உத்தரங்கள் காரணோத்தரம்னு பேர். அப்போ இது காரணோத்தரமா சொல்லலாமா அப்படின்னு கேட்டா அதையும் சொல்ல முடியாது. இவர் என்ன புகார் கொடுத்தார், என்னுடைய மாடு காணோம் இவர் வீட்டுல இருக்கு அப்படின்னு கொடுத்தாரு. ஆமா, நான் இவர் மாடு வச்சுட்டு இருக்கேன், என்கிட்ட பணம் வாங்கினான் அதனால வச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லலை. இவருடைய மாடு இல்லைன்னு சொல்றார். அப்போ இதுல என்ன தெரியுது, இது காரண உத்தரமாகவும் ஆகாது, ஆனா இது உத்தரம் தான். அப்ப இந்த மாதிரி உத்தரங்கள் எங்க சேர்க்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. எத்திர தூ மித்யா காரணோத்தரயோஹோ கிருஷ்ணம் பக்ஷவியாபித்வம் யதா சிருங்ககிராஹிகதையா கச்சித் வததி இயம் கௌஹு மதீயா அமுகஸ்மின் காலே நட்டா அஸ்ய கிரஹே திருஷ்டா இதி. அன்யஸ்து மித்யா ஏதத் பிரதர்ஷித காலாத் பூர்வமேவ அஸ்மத் கிரஹே ஸ்திதா மம கிரஹே ஜாதா இதி வததி. இதம் தாவது பக்ஷ நிராகரண சமர்த்தத்வாத் ந அனுத்தரம் நாபி மித்யைவ காரண உபன்யாசாத் நாபி காரணம் ஏகதேசஸ்ய அபியுபகமாபாவாத். தஸ்மாத் காரணம் மித்யோத்தரமிதம் அத்ர ச பிரதிவாதினः கிரியா காரணே பிரதிவாதினி இதி வச்சனாத். தஸ்மாத் இந்த உத்தரம் என்னது, காரணம் மித்யோத்தரம் அப்படின்னு 2 விதமான உத்தரங்கள் சொல்லணும். இந்த இடத்துல யாரு இந்த மாதிரி புகார்ல யார் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, பிரதிவாதினஹா கிரியா, காரணோத்தரம் வரும்போது பிரதிவாதி நிரூபணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அத்தச்ச பிரதிவாதினஹா கிரியா காரணேச்ச பிரதிவாதினி இதி வச்சனா. நனு மித்யா கிரியா பூர்வவாதே இதி பூர்வவாதேனஹ தஸ்மாத் கிரியா ந பவதி தஸ்ய சுத்த மித்யாத்வ விஷயா. என்ன சொல்றாருன்னா,
இது காரணம் மிச்சோத்தரம்னு சொல்றோம். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல வரும்போது யாரு ப்ரூவ் பண்ண வேண்டியது அப்படின்னு ஒரு கேள்வி இந்த புகார்லயே. அப்போ பதில் என்ன சொல்றாருன்னா, இது காரணம் மிச்சா உத்தரம். காரண உத்தரமாக இருக்கிறதுனால பிரதிவாதி அவர் ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பிரதிவாதி யார் சொல்றாரோ அவர் இது இந்த காலத்து முன்னாடியிலிருந்தே, இவர் சொல்ற காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே என் வீட்டுல மாடுகள்லாம் இருக்கு, இந்த மாடெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ, அவரு இந்த ப்ரூஃப் ரெடி பண்ணணும். ஏன் அப்படி சொல்ற? மித்தியான்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ, மித்தியான்னு சொன்னதுலாம் இது இந்த உத்தரம் மிச்சோத்தரம். அப்போ அர்த்தியும் பண்ணலாம் இல்லையா, ப்ரூஃப் நிரூபணம் பண்ணலையான்னா அது தேவையில்லை. மித்யா அப்படின்னு வெறும் சுத்த மித்யா உத்தரம் எங்க இருக்கோ அங்கதான் அர்த்தி ப்ரூஃப நிரூபணம் பண்ண வேண்டியதாக இருக்கு. எந்த இடத்துல சங்கீரணமாக இருக்கோ அந்த இடத்துல காரணோத்தரம் யாரு சொன்னாலோ அவாதான் இந்த ப்ரூஃப் பண்ண வேண்டியதாக இருக்கு அப்படின்னு காத்தியாயனர் சொல்றார். தஸ்ய சுத்த மித்யா விஷயத்வாத் காரணே பிரதிவாதினி சேததபி கஸ்மாத் சுத்த காரண விஷயம் ந பவதி. சரி, காரணம் பிரதிவாதினி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. காரணே பிரதிவாதினி அப்படின்னு காத்தியாயன ஸ்மிருதி. பிரதிவாதி காரணோத்தரம் பிரயோகம் பண்ணாரு சொன்னா அப்போ பிரதிவாதி ப்ரூஃப் நிரூபணம் பண்ணணும்ன்றது சத்தியம்தான். நீங்க எப்படி சுத்த மித்யாத்வ விஷயகமா இருக்கோ அப்போ அர்த்தி ப்ரூஃப் நிரூபணம் பண்ணணும். சங்கீரணமாக இருந்தா பிரதிவாதி தான் பண்ண வேண்டியதுன்னு எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரி சுத்த காரணோத்தரமா இருக்கிறச்ச பிரதிவாதி ப்ரூஃப் பண்ணட்டும். மிஸ்ரிதமா இருக்கிறச்ச அர்த்தி ப்ரூஃப் பண்ணட்டுமே. ஏன் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டா அது சரி வராது. ந ஏதது சர்வஸ்யாபி காரணோத்தரஸ்ய மித்யா சகச்சரித ரூபத்வாத். சுத்த காரணோத்தரம்ன்றது ஒண்ணு கிடையாதான். எந்த விதமான காரணோத்தரமும் இருக்கட்டும், அவசியம் மித்யா சகச்சரித்தமாவே இருக்கும். பாருங்க, ஒரு உதாரணம். ரூபக சதம் அயம் கிரகீதவான், 100 ரூபாய் என்கிட்ட இருந்து வாங்கிட்டார். பதில் என்ன? காரணோத்தரம், ஆமாம் வாங்கின்றேன், இவர் எனக்கு ஃப்ரீயா கொடுத்தாருன்னு நினைச்சுட்டேன் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல ஃப்ரீயா கொடுத்தாருன்னு நினைச்சுட்டேன் இல்ல திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னும் போது என்ன தெரியுது? மித்யா. மித்யான்னா மறுப்பு, டினைன்னு சொல்லுவான், மறுப்பு. அந்த மறுப்பு என்ற அம்சம் எல்லா விதமான காரணோத்தரத்திலையும் இருக்கும். சுத்தமான காரணோத்தரம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனால சுத்த காரணோத்தர விஷயே சதி பிரதிவாதினஹ கிரியா அப்படின்றது சொல்ல முடியாது. எல்லா விதமான காரணோத்தரமும் மித்யா சகச்சரிதமாதான் இருக்கும் அப்படின்னு சொல்ற. பிரசித்த காரணோத்தரே பிரதிஜாதார்த்த ஏகதேசத்திய அபியுபகமேன ஏகதேசத்திய மித்யாத்வம். இப்ப நாம சொன்ன விஷயம் தான். அயம் ரூபக சதம் கிரகீதவான், இது இது கம்ப்ளைண்ட். சத்தியம் கிரகீதம் புனக தத்தம் ச அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு அம்சத்துல ஒத்துக்கிறது, ஒரு அம்சத்துல அவர் சொல்ற புகாரு இல்லைங்கிறத மறுக்கிறது. அப்போ ஒரு அம்சத்துல மித்யார்த்தம், ஒரு அம்சத்துல சத்தியர்த்தம். அப்போ காரணோத்தரம் எல்லாமே மித்யா சகச்சரிதமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யதா சத்தியம் ரூபக சதம் கிரகீதம் ந தாரயாமி பிரதிதத்தத்வாத். இப்ப நாம சொன்ன விஷயம்தான். ஆமாம் 100 ரூபாய் வாங்கின்றேன், ஆனா அதுல அதுக்காக கடனாளியாக நான் ஆக மாட்டேன், ஏன்னா கொடுத்துட்டேன், நான் அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்றதுனால ஒரு அம்சத்துல சத்தியத்துவம் தெரியறது, ஒரு அம்சத்துல மறுக்கிற.
அப்போ இதுல இருந்து என்ன தெரியும்? காரணோத்தரம் எல்லாமே மித்யா சகச்சரிசம், மறுப்போட சேர்ந்ததுதான் காரணோத்தரம். யாராவது அடிச்சியா அப்படின்னு கேட்டா அவன் அடிச்சேன், அவன் எனக்கு திட்டினா அவன் அடிச்சேன். அப்போ ஒரு அம்சத்துல மறுக்கிறது, ஒரு அம்சத்துல ஒத்துக்கிறது. பிரகிருத உதாரணே தூ பிரதிஜாதார்த்த ஏகதேசத்தியாபி அபியுபகமோபி நாஸ்தி. இந்த உதாரணம் நாம பார்த்தோம் இல்லையா? கௌஹு மதியா அப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னார் இல்லையா? இயம் கௌஹு மதியா அமுகஸ்மின் காலே நஷ்டா அஸ்ய கிரகே திருஷ்டா அப்படின்னு அபியோகத்துல மித்யா ஏதத்து ஏதத் பிரதர்ஷித காலாத் பூர்வமேவ அஸ்மத் கிரகே சிதா மம கிரகே ஜாதாவா அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுக்குறோம்னா, அந்த ஒரு ரிப்ளைல சத்தியத்துவம்ன்ற அம்சமே இல்லை. அதுதான் இந்த இடத்துல இந்த உத்தரத்துக்கும் சாதாரணமான காரணோத்தரத்துக்கும் இருக்கக்கூடிய விசேஷம். இதுதான் ஹாரீதர் ஸ்மிருதியில ஸ்பஷ்டமா சொல்லியிருக்காராம். மித்யா காரணையோர்வாபி கிராஹ்யம் காரணம் உத்தரம் இது. மித்யா காரணையோர்வாபி, அதாவது மித்யா சகச்சரிதமாக இருக்கக்கூடிய காரணோத்தரம் வரும்போது அது நாம காரணோத்தரமாக ஏற்றுக்கொண்டு மேல விசாரத்தை பண்ண வேண்டியது அப்படின்னு ஹாரிதரம் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி மித்யா பிராங்ஞாயா, இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு ஒரு புகார்ல. அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. ரூபக சதம் தாரயதி, இவர் ரூபக சதம் வாங்கின்றார், 100 ரூபாய் வாங்கின்றார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். அதுக்கு ஒரு ரிப்ளை பண்றார் ஒருத்தர், மித்யா அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு, ஏதஸ்மின் அர்த்தே பூர்வம் அயம் பராஜிதா. முதல்ல மித்யா, வாங்கல அப்படின்னு மறுப்பு சொல்லிட்டார். சொல்லிட்டு இந்த புகார்ல நான் ஏற்கனவே கீழ்கோர்ட்ல ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு பிராங்ஞாயத்தையும் சேர்க்கிறார். அது ஒரு உத்தரமா சொல்றார். அப்போ இந்த உத்தரம் மித்யா பிராங்ஞாய பூர்வ நியாய, இது ரெண்டும் கலந்ததாக இருக்கு இந்த உத்தரம். இந்த உத்தரம் வரும்போது யாரு ப்ரூவ் பண்ணணும்? மித்யான்னு சொன்னதுனால அர்த்தி ப்ரூவ் பண்ண வேண்டியது, நான் 100 ரூபாய் கொடுத்தன்ற ப்ரூஃப் அவர் பண்ணணும். பிராங்ஞாயா அப்படின்னு உத்தரம் சொன்னதுனால பிரதிவாதி அந்த ஜெயபத்திரங்கள்லாம் எடுத்துட்டு பாருங்க இதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு அவரு ப்ரூவ் பண்ணணும். இப்படி இருக்கு பரிஸ்திதி. இந்த சந்தர்ப்பத்துல யார் பண்ண வேண்டியது அப்படின்னு கேட்டா, அत्रापि பிரதிவாதினா ஏவ கிரியா பிராங்ஞாய காரணோக்தௌ தூ பிரத்யர்த்தி நிர்திஷேத் கிரியாம் இது வச்சனாத். சுத்தத்ய பிராங்ஞாயஸ்ய அபாவாத் அனுத்தரத்துவ பிரசங்காத். சரி, இதே மாதிரிதான் முன்னாடி சொன்ன மாதிரிதான். சுத்தம் காரணோத்தரம் ஒண்ணு கிடையாது, சுத்தம் காரணோத்தரமும் ஒண்ணு கிடையாது. அதே மாதிரி சுத்தமான பிராங்ஞாயமும் ஒண்ணு கிடையாது. அப்போ இப்ப இதுல யாரு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா பிரதிவாதி தான். எப்படி முன்னாடி காரணோத்தரம் வரும்போது பிரதிவாதி தான் அதுக்கு ரியாக்ட் பண்ண அந்த ப்ரூஃப் எல்லாம் காமிக்க வேண்டியது நிர்பந்தம் பிரதிவாதிக்கு தான். அதே மாதிரி இதே இந்த கேஸ்ல என்னது, ரூபக சதம் கிரகீதவான் அப்படின்னு ஒரு அபியோகத்துல மித்யா ஏதது அப்படின்னு உத்தரம் சொல்லிட்டு, அஸ்மின் விஷயே அகம் பூர்வமேவ ஏனம் பராஜிதவான் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல யாரு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா பிரதிவாதி தான் ப்ரூவ் பண்ணணும். ஏன்னு கேட்டா அதுக்கு ஸ்மிருதி இருக்கு. பிராங்ஞாய காரணோக்தௌ, பிராங்ஞாய உத்தரமாகட்டும் காரணோத்தரமாவதாகட்டும், யார் கிரியை நிரூபணம் பண்ணணும், யார் ப்ரூஃப் நிரூபணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா பிரத்யர்த்தி நிர்திஷே கிரியா அப்படின்னு காத்தியாயன ஸ்மிருதி வச்சனம் இருக்கிறதுனால இந்த உத்தரம் பிராங்ஞாய உத்தரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால பிரத்யர்த்தி தான் இந்த இடத்துல ப்ரூஃப் நிரூபணங்கள்லாம் பண்ணணும். ப்ரூஃப்னா அந்த சாட்சி நிரூபணங்கள்லாம் அவர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது சம்பிரதிபத்தி அப்படின்னு இருக்கு. சம்பிரதிபத்தினா சத்தியம், ஆமாம் நான் வாங்கின்றேன் அப்படின்னு ஒரு உத்தரம் சொல்றாரு இல்லையா, அது சம்பிரதிபத்தி உத்தரம்னு பேர்.
நாம வந்து உத்தரம்னா ஒரு லட்சணம் ஒண்ணு படித்தோம். உத்தரம்னா என்னது அப்படின்னு கேட்டா, நிராகரண சமர்த்தம் வச்சனம் உத்தரம். நிராகரண சமர்த்தமாக இருக்கக்கூடிய சப்தம், அந்த சப்தத்துக்கு தான் உத்தரம்னு பேருன்னு சொன்னோம். இப்போ ஒருத்தர் வந்து புகார் கொடுக்கிறார், இவர் 100 ரூபாய் வாங்கினார் அப்படின்னு ஒருத்தர் புகார் கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்க. ஆமாம் வாங்கின்றேன் அப்படின்னு ஒத்துக்கிற உத்தரம் எப்படி நிராகரண வச்சனமாகும் இல்லையா? உத்தரம் சொன்னா நிராகரண வச்சனம் உத்தரம். ஆமா வாங்கிண்ட அப்படின்னு சொல்ற உத்தரம் எப்படி உத்தரமாகும்? அந்த நிராகரண வச்சனம் இல்லையா அது அப்படின்னு கேள்வி கேட்கிறான். சம்பிரதிபத்தேரபி சாத்தியத்வேன உபதிஷ்டஸ்ய பக்ஷஸ்ய சித்தத்துவ உபன்யாசேன சம்பிரதிபத்தி உத்தரம் எப்படி இருக்கு அப்படின்னா, இவர் 100 ரூபாய் வாங்கிண்டார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அவன் வாங்கிண்ட அப்படின்னு அதை சொல்ற மாதிரியே தான் இருக்கு. இந்த இடத்துல நிராகரண வச்சனமே இல்லையே. அப்படி இருக்கிறது அது எப்படி உத்தரமாகும் அப்படின்னு கேட்கிறார் மிட்டாட்சர். ஆத்தியத்துவ நிராகரணாதேவ உத்தரத்துவம். எப்படி அது சொல்றார் அப்படின்னா, நிராகரண வச்சனம் உத்தரம். நிராகரண வச்சனம் உத்தரம். எதை நிராகரணம் பண்றது? அந்த வாதி என்ன கேட்க வராரோ, எதை சாதிக்கணும்னு வராரோ அதை நிராகரணம் பண்றதுக்கு தான் உத்தரம்னு பேர். பாருங்க, வாதி வந்து என்ன சாதிக்க வரார், இவர் 100 ரூபாய் வாங்கிண்டார் அப்படின்னு சாதிக்க வரார். அந்த சாத்தியத்தை நிராகரணம் பண்றோம். மித்யா அப்படின்னு சொன்னா, இல்ல நான் வாங்கல அப்படின்னு சொன்னா, அப்போ அவர் சொல்ற சாத்தியத்தை நிராகரணம். இதுதான் உத்தரம்னு பேர். சாத்தியத்துவ நிராகரண வச்சனம் உத்தரம். அந்த மாதிரி இந்த சத்தியம் ஆமாம் வாங்கிண்டேன்ற உத்தரம் கூட சாத்தியத்துவ நிராகரண பரமாதான் இருக்கு. அவர் சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சம்பிரதிபத்தி இதம் அயம் மத்சகாசாத்து ரூபக சதம் கிரகீதவான் அப்படின்னு சாதிக்க வரார் அப்படின்னு சொன்னா, அவன் வாங்கிட்டேன்னு சொன்னா என்ன ஆகுறது? அந்த சாத்தியத்துவம் போயிடுறது, அதுல சித்தத்துவம் தான் வருது. அப்போ சாத்தியத்துவ அபகதத்வாத்து சாத்தியத்துவம் தத்திர அபகதம் இது கிருத்வா, அப்ப அந்த சாத்தியத்துவ நிராகரண பரமாக இருக்கு இந்த சம்பிரதிபத்தி உத்தரம். அதனால இதுவும் உத்தரமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது அப்படின்னு மிதாட்சராகாரர் நமக்கு எடுத்து காமிக்கிறார். எதா தூ காரண பிராஞ்ஞாய சங்கரஹா, இவ்வளவு நேரம் வந்து நம்ம வந்து மித்யா காரணோத்தரையோகோ சங்கரஹா, மித்யா பிராஞ்ஞாயோகோ சங்கரஹா இதெல்லாம் பார்த்தோம். இப்போ காரணோத்தர பிராஞ்ஞாயோத்தரையோகோ சாங்கரியே சதி என்ன பண்றது? அப்ப யாரு ப்ரூவ் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு உதாரணம், சதம் அனேன கிரகீதம், ரூபக சதம் அனேன கிரகீதம். என்கிட்ட வந்து இவர் 100 ரூபாய் வாங்கிட்டார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். இப்போ சத்தியம் கிரகீதம் பிரதிதத்தம், ஆமாம் வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டேன். இந்த அம்சத்துல வந்து காரணோத்தரம் தெரியறது. இதே புகார்ல வந்து ஏற்கனவே நானும் இவரை ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு பிராஞ்ஞாய உத்தரவும் சொல்றார். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல யார் ப்ரூஃப் பண்ணணும்னு கேட்டா பிரதிவாதி தான். யார் இந்த உத்தரம் சொல்றாரோ அவர் தான். அவர் ஏதாவது ஒண்ணு காமிக்கலாம். அவருக்கு என்ன அந்த ப்ரூஃப் எது நிறைய பலமா இருக்கோ அதை எடுத்து காமிக்கலாம் உடனே. சத்தியம் கிரகீதம் பிரதிதத்தம் அப்படின்னு சொன்னா, பிரதிதத்தம்ன்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வச்சுட்டு இருப்பாரோ இல்லையோ, அவர் கையெழுத்து போட்டிருக்கலாம், இல்ல அவர் கொடுக்கும்போது யாராவது சாட்சி இருக்கலாம், அவர் பக்கத்துல வீட்லயே இருக்கலாம், அவரை வச்சு இது பண்ணலாம். இந்த இல்ல வந்து பிராஞ்ஞாயா, அந்த அந்த ஜெயபத்திரம் வர்றதுக்கு லேட் ஆகுது, இன்னும் அந்த கவர்மெண்ட் ப்ராசஸ் சரியா ஆகல, லேட் ஆகும் போல இருக்கு, இந்த பத்திரம் நம்ம கிட்ட இல்லை, சரி இந்த சாட்சியை வச்சு நிரூபணம் பண்ணலாம். இல்ல நம்ம கையிலேயே இருக்கு அந்த ஜெயபத்திரம் அப்படின்னா அதே எடுத்துக்கலாம். யதாருச்சி பிரதிவாதினா யதாருச்சி, அவர் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு விருப்பப்படுறாரோ அதை வச்சு ப்ரூஃப் பண்ணிடலாம்.
அப்படின்னு சொல்றான். தத்திர பிரதிவாதினா ஏவ கிரியா யதாருச்சி அப்படிங்கிற ந क्वचित् வாதி பிரதிவாதினோ ஏகஸ்மின் விவகாரே கிரியாத்வய பிரசங்கः இது நிர்ணயः. இதுல இருந்து என்ன தெரிஞ்சது, ஒரு தூரம் விசாரம் பண்ணதுல என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா, சங்கீர்ணமான உத்தரம் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு கிரியா தான் வரும். இந்த ப்ரூஃப், இந்த நிரூபணம் அப்படின்றது ஒண்ணுதான் நடக்கும். ஒரே சமயத்துல ஒரு விவகாரத்துல ரெண்டு நடக்கவே நடக்காது அப்படின்னு இந்த விசாரத்தினால நமக்கு தெரிஞ்சது. வச்சிதபி எங்கேயும் வாதி பிரதிவாதினோகம் ரெண்டு பேருடைய ஏகஸ்மின் விவகாரே ஒரே விவகாரத்துல ந கிரியாத்வய பிரசங்கா, அந்த ப்ரூஃப் நிரூபணம்ன்றது ரெண்டு ப்ரூஃப் நிரூபணம்ன்றது சம்பவிக்கவே சம்பவிக்காது அப்படின்னு நிர்ணயம். இதுவரையும் நாம இந்த 7வது ஸ்லோகத்தினுடைய முதல் பாத சந்தர்ப்பத்துல இவ்வளவு விசாரங்கள், உத்தர ஸ்வரூபம், உத்தராபாசங்கள், எந்தெந்த உத்தரங்கள் வந்தா எந்தெந்த யார் யாரெல்லாம் ப்ரூவ் பண்ணணும், சங்கீர்ணமான உத்தரம் ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா, ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அந்த இடத்துல ப்ரூஃப் நிரூபணம் பண்ண வேண்டியது யாரு அப்படின்ற விசாரங்கள்லாம் இந்த சந்தர்ப்பத்துல பார்ப்போம். இதுக்கு மேல அடுத்த பாதம், இந்த இப்போ உத்தரம் எழுதி கொடுத்தாச்சு. எழுதி கொடுத்தோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல அர்ச்சி ராஜா கிட்ட போய் சொல்றார். சொன்ன உடனே அந்த பிரத்யர்த்தியை கூப்பிட சொல்றார். வந்துட்டார். அவர் முன்னாடி அர்ச்சி ராஜா கிட்ட எப்படி சொன்னாரோ அதெல்லாம் டேட்டு வருஷம் அதெல்லாம் போட்டு என்ன காரணமோ அதெல்லாம் சரியா எழுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டார். அந்த எழுதி கொடுத்ததை பார்த்துட்டு இந்த பிரத்யர்த்தி அதுக்கு உண்டான உத்தரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டார். எந்தெந்த உத்தரங்கள் வந்தா யார் யார் நிரூபணம் பண்ணணும்ன்றத மிதாட்சர்ல பார்ப்போம். அப்படி பண்றதுக்கு உடனே என்ன பண்ணணும், அர்த்தி லேகையே சத்யா பிரதிஜாதார்த்த சாதனம். அர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அர்த்தினா அர்த்தியோ பிரத்யர்த்தியோ அந்தந்த உத்தரங்களை பொறுத்து உடனே பிரதிஜாதார்த்த சாதனம், அந்த நாம என்ன பிரதிஜை பண்ணோமோ அதுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சாட்சிகள், இந்த ரிட்டன் டாக்குமெண்டோ இல்லை ஓரல் எவிடன்ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரமாணங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எழுதணும். அதெல்லாம் லிஸ்ட் வைக்கணும். இந்த பிரமாணம் என்கிட்ட இருக்கு, இந்த பிரமாணம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அந்த இதுல எழுதணும். நம்ம எழுதுறோம் இல்லையா, பேப்பர்ல அனெக்சர் 1 அனெக்சர் 2 நம்மளாம் எழுதுறோம் இல்லையா, அதெல்லாம் எழுதணும். இனிமேல் அந்த உத்தரத்தை பொறுத்து அவர் மறுத்தாருன்னு சொன்னா அர்த்தி நிரூபணம் பண்ணணும். காரணோத்தரம் சொன்னா அப்ப பிரத்யர்த்தி தான் நிரூபணம் பண்ணணும். அந்த மாதிரி அந்தந்த இடங்கள்ல அந்தந்த உத்தரத்தை பொறுத்து அவ அந்த என்ன நிரூபண சாமகிரி என்ன இருக்கோ அந்த எழுதி காமிக்கணும் அப்படின்னு இந்த பாதத்துக்கு அர்த்தம். ததோ அர்த்தி லேகையே சத்யா பிரதிஜாதார்த்த சாதனம். இந்த பாதத்துக்கு உண்டான அர்த்தம் வர்ற பாடங்கள்ல நம்ம பார்க்கலாம். நமஸ்காரம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமஸ்காரம்.